ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய ஹஸ்பண்ட் ஊரில் பார்த்தீங்கன்னா ரம்ஜான்னா பிரியாணி கொடுப்பாங்க, பக்ரீத்னா மட்டன் கறி கொடுப்பாங்க. இந்த வாட்டியும் பக்ரீத்துக்கு மட்டன் கறி கொடுத்துருந்தாங்க. அதை நான் என்ன பண்ணேன் வாங்க பார்க்கலாம். மசாலா வறுத்துக்கலாம். அதுக்கு ஒரு கடாயில் 2 ஸ்பூன் மல்லித்தூள், கொஞ்சம் சோம்பு, பட்டை, கிராம்பு, கரம் மசாலா, மஞ்சத்தூள், இஞ்சி பூண்டு எல்லாமே அதிலே போட்டு வறுத்துக்கோங்க. கொஞ்சமாக மிளகுத்தூள் போட்டுக்கோங்க. வறுத்த எல்லாத்தையும் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம். ஒரு குக்கரில் நல்லெண்ணெய் ஊற்றி கடுகு, கருவேப்பிலை, சின்ன வெங்காயம், உருளைக்கிழங்கு, தக்காளி எல்லாமே போட்டு வதக்கிட்டு நல்லா பொடியாக நறுக்கி வச்ச மட்டனும் போட்டு கல்லுப்பு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. மட்டனில் கொஞ்சம் தண்ணி பிரிஞ்சு வந்ததும் அரைச்சி வச்ச மசாலா ஊற்றிக்கலாம். அப்புறமா உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்து தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இப்போ நம்ம ஒரு 8-9 விசில் வச்சு எடுத்துடலாம். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். நீங்கள் தனியாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சிட்டு தனியாக மசாலா அரைச்சிட்டு அப்படிலாம் செய்ய வேண்டாம். கிரேவி பார்த்திங்கன்னா நல்லாவே எண்ணெய் பிரிஞ்சு வந்துருந்துச்சு. மட்டன்லாம் நல்லா சாஃப்டாகவே வந்துருந்துச்சு. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நான் ரசம் வச்சு இந்த மாதிரி கிரேவி தான் வைப்பேன். அதான் எங்கள் வீட்டில் இருக்க எல்லாருக்கும் பிடிக்கும். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.